பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நாங்கள் உள்ளபடியே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நாங்கள் சார்ந்திருக்கின்ற கிதியோன் இன்டர்நேஷனல் வள்ளியூர் கேம்பின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் வணக்கத்துகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய சபை போதகர் பாஸ்டர் ஐயா, உதவி பாஸ்டர் ஐயா மற்றும் இங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகள் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தெலுங்கானா தேசத்திலே 32 வயது மதிக்கத்தக்க சித்ரா எனப்பட்ட ஒரு அருமையான பெண்மணி டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டலிலே அனுமதிக்கப்பட்டாள். தன் வாழ்க்கையினுடைய கடைசி தருணத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்ற அந்த நேரத்திலே அவள் அங்கலாயப்போடு அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள், வேதனையோடு அழுது கொண்டிருந்தாள். கண்ணீர் நிரம்பிய ஒரு துக்கத்தோடு மன போராட்டத்தோடு இனிமேல் இந்த உலகில் என்னால் வாழ முடியாதா என்று சொல்லி அங்கே அவள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக காணப்பட்டாள். காரணம், அவளுக்கு இருந்த வியாதியோ கேன்சர். இந்த கேன்சரிலே பல ஸ்டேஜஸ் இருந்தது. அதில் இந்த அம்மாவானவள் 4வது ஸ்டேஜை எட்டியிருந்தது நிமித்தமாக இனிமேல் இந்த உலகில் உன்னால் வாழ முடியாது என்று சொல்லி மருத்துவர்களால் அங்கே அறிவுறுத்தப்பட்ட சூழ்நிலையிலே கடைசி தருணத்துக்காக, கடைசி சூழ்நிலைத்தமாக, கடைசி பிரயாணத்துக்காக அவள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது போராட்டம் நிறைந்த உள்ளத்தோடு அவள் ஏங்கி அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது கிதியோனியை சேர்ந்த பெண்மணிகள் என் கரத்திலே காணப்படுகின்ற நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட்டுகளை சுமந்தவர்களாய் அந்த மருத்துவமனையிலே அந்த அறைக்கு கடந்து சென்றார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி அந்த அறைக்கு சென்றார்கள். எந்த அறைக்கு? 32 வயது மதிக்கத்தக்க அந்த சித்ரா என்னப்பட்ட டாடா மெமோரியல் அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் தெலுங்கானா தேசத்தில் இருக்க அந்த பகுதியிலே கடந்து சென்றார்கள். அந்த பகுதியிலே கதவை திறந்து பார்க்கும் பொழுது அழுகையோடு புலம்பலோடு என்னென்ன வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த வார்த்தைகளோடு அங்கே ஒரு பெண்மணி அலறி கொண்டிருந்தாள். மெதுவாக, அம்மா இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லும் பொழுது, இயேசுவா? அது இயேசுனை எப்படி நேசிக்க முடியும்? 33 கோடி தெய்வத்தை வழிபட்ட நான் நீங்கள் கரத்தில் வைத்திருக்கிற இந்த சாதாரண நியூ டெஸ்டமென்ட் என்னை நேசிக்க முடியுமா? என்னை குணப்படுத்த முடியுமா என்ற ஒரு வியாகுலத்தோடு அங்கே அவர்களை திட்டுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த சூழலை மீண்டுமாக அந்த கிதியோனை சேர்ந்த அந்த பெண்மணிகள் சோர்வுற்றவர்களாய் வெளியே செல்லாதபடி பரிசுத்தாவினால் பலப்பட்டவர்களாய், அம்மா இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னார்கள். மறுபடியுமாக இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது மூர்க்க குணமாக எங்கே கொடுங்கள் என்று சொல்லி நியூ டெஸ்டமெண்டை வாங்கி தூரத்தில் எறிந்து விட்டார்கள். மீண்டுமாக அந்த டெஸ்டமெண்டை எடுத்து அவர்கள் துடைத்து விட்டு அவர்கள் கூறினார்கள் 3வது முறையாக, அம்மா சித்ரா இயேசு உன்னை நேசிக்கிறாள் என்று சொல்லும் பொழுது அவள் அதை வாங்க மறத்து விட்டாள். ஆனால் அவர்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு கிளம்பவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நீ உன் கரத்திலே வாங்க வேண்டாமா, நீ படுத்திருக்கிற பெட்டில் அந்த தலைமாட்டில் இருக்கக்கூடிய தலைநை கீழே தான் வைத்துக்கொள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு நியூ டெஸ்டமெண்டை அந்த தலைநை கீழாக வைத்துவிட்டு அவர்கள் இயேசுனை நேசிக்கிறாரம்மா அப்படி என்று சொல்லி அவர்கள் கடந்து விட்டார்கள். என்ன நடந்தது என்று தெரியுமா? இரவு முழுவதும் தூக்கம் வரலை. டாக்டர் நேரத்தை குறித்து விட்டார். உயிர் பிரிய போகிறது, இனி நமக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கா என்று சொல்லி பயங்கரமாக குரல் கொடுத்து நான் இனி என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஏதோ 3 நபர்கள் வந்தார்கள், தலைநைக்கில் ஏதோ வைத்தார்கள் என்று சொல்லி அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து இதையாவது நான் வாசித்து விட்டு என் உயிரை விட நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அவர்கள் பக்கம் பக்கமாக வாசித்து கொண்டே இருந்தார். வாசிக்க அதை உணர தேவ வல்லமை பரலோகத்தில் இருந்து அந்த அறையை நிரப்பிட்டது. அந்த மருத்துவமனையை பரலோகத்தினுடைய வல்லமை நிரப்பியது, பரலோகத்தின் மகிமை நிரப்பியது. வாசித்தவளாய் மூடி வைத்துவிட்டு அங்கே நித்திரை செய்து விட்டாள்.
அதிகாலை நேரம் நெருங்குகிறது. நர்சுமார்கள் அந்த கதவை தட்டுகிறார்கள். சிரித்த முகத்துடன் அங்கே கதவை திறக்கிறாள். அவர்களை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்கிறார்கள். மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லும் பொழுது அங்கே செக் பண்ணிவிட்டு எல்லா ரிசல்ட்டும் வருகிறது. பார்த்துடனே மருத்துவர்கள் துள்ளி குதிக்கிறார்கள். இது எப்படி நடந்தது என்று சொல்லி யாராலும் அறிய முடியாத ஒரு அன்பு ரகசியம் நடந்திருக்கிறது. இது எப்படி நடந்ததுமா என்று சொன்னார்கள். கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நேற்றைக்கு கிதியோன் வந்தார்கள், இந்த புத்தகத்தை கொடுத்தார்கள், நான் வாசிக்க மறுத்து விட்டேன், தூரமாக போட்டு விட்டேன். ஆனாலும் அவர்கள் வலுக்கட்டாயமாக என்னுடைய அறையினுடைய படுக்கை கீழே வைத்தார்கள். தேவனுடைய வல்லமை அதை வாசிக்க வாசிக்க எனக்குள்ளாக கிரியை செய்தது என்று சொல்லி அங்கே 4வது ஸ்டேஜில் இருக்கும் பொழுது, உயிர் பிரிகின்றது நேரத்தில் இருக்கும் பொழுது டெஸ்ட் பண்ணி சொன்னார்கள், அதற்குண்டான எந்த ஒரு துளியும் எந்த ஒரு கிருமியும் அங்கே இல்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கியது, அற்புதத்தை நிகழ்த்தியது. ஆமென், ஆமென். இந்த ஊழியமானது அமெரிக்கா தேசத்திலே உருவாகி 200 நாடுகளுக்கும் உலகம் எங்கும் இந்த ஊழியமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 25 மொழிகளில் இந்த புதிய ஏற்பாடானது மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு அநேகருக்கு இதை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேதாகமங்களை அச்சடிக்கும், ஆங்காங்கே கொண்டு சொல்லும், விநியோகிப்பதும், இலவசமாக கொடுப்பதும், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவர்களுக்கு அறிவிப்பதுமே இந்த கிதியோனியனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாகும். அநேக உணவகங்கள், அநேக விடுதிகள் மற்றும் மாணவர் விடுதிகள், கல்விக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் சிறைச்சாலைகள், தீயணைப்புத்துறை, என்னென்னலாம் உண்டோ, கடைசியில் அந்த கைதிகளாக சிறைச்சாலை போடுகள் என்னென்னகள் உண்டோ அனைத்து இடங்களிலும், நாம் செல்ல முடியாத இடங்களிலெல்லாம், நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை வெளியே சொல்ல முடியாத இடங்களெல்லாம் இந்த வேத புத்தகம் சென்று அங்கே இருதயங்களை உடைத்து தேவ சமூகத்திலே பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது சொல்லுவோம்னால் அது பரலோகத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. என் கரத்திலே பலவிதமான புதிய ஏற்பாடுகள் இருக்கிறது. என்ன இது கலர் கலரான புத்தகங்கள் இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்க கூடும். ஒவ்வொரு புத்தகங்களும் ஊதா நிறத்தில் இருக்கிற புத்தகங்கள் மாணவ மாணவிகளுக்காக இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரவுன் கலரில் இருக்கிற புத்தகமானது ஆண்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாடானது தாதிமார்கள், நர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு மத்தியிலே அது கொடுக்கப்பட்டு ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டு ஆண்டுடைய நாமம் மகிமையடைய செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய நாட்களிலே நாம் எப்படியாவது ஆத்துமாக்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். அருமையான இந்த திருச்சபையிலே நான் முதலாவதாக இந்த நியூ ஜெருசலேம் சபையிலே இதுவரையிலும் நான் அட்டெண்ட் பண்ணது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருடைய மகிமையை உணர்ந்தேன். பரலோகத்தின் மகிமை நம்முடைய ஆலயத்தை நிறைவேற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்படியாவது நாம் சம்பாதிக்கலாம். நாம் பேச முடியாத இந்த வேத புத்தகத்தை அவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம், அல்லது வார்த்தைகள் நம்ம சாட்சி மூலமாக அவர்களை நாம் ஆண்டவருக்கு நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இவ்விதமாக இருக்கிறது. இந்த வேத புத்தகம் அச்சிடப்பட்டு இலவசமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் மொத்தமாக பணம் கொடுக்க வேண்டியதில்லை. எங்களிடத்தில் அதற்கு உண்டான உண்டியல் இருக்கிறது. நீங்கள் தினசரி அதற்கு உண்டான ₹1 ₹2 நீங்கள் சேர்ப்பீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பங்கை ஆண்டவருக்காக அது சாதிக்க கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகம் இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் போய் சேர வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அருமையான போதகர் பிரசங்கத்தில் பேசினார்கள். இன்றைக்கு பிரசங்கிக்க கூடாதபடிக்கு, வேதாகமம் செல்லக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக இடங்களுக்கு அநேகரை கர்த்தருக்கு ஆதாயம் பண்ணிக்கொள்ள கூடாதபடிக்கு தடையானது நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த புத்தகம் நம்முடைய கரத்தில் இல்லாதபடிக்கு பிடுங்கப்படுகின்ற ஒரு காலம் வருகிறது. அதற்கு முன்பதாக என் இந்திய தேசத்திலே அனைத்து வீடுகளிலும் இந்த வேதாகமானது செல்ல வேண்டும். அதற்கு நாம் தான் நம்மை தான் தேவன் கருவியாக பயன்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். என் தேவனுக்கு நான் கருவியாக நான் செயல்பட ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இதற்கென்று நீங்கள் உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையும் நீங்கள் கொடுக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நீங்கள் இவ்விதமான நல்ல பிறந்தநாள் அட்டைகள் உண்டு, பிறருக்கு வாழ்த்து சொல்கிற காரியங்கள் உண்டு. இதனை எல்லாம் நீங்கள் எங்களிடத்தில் பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 10-11 எங்களோடு சேர்ந்து வாசிக்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் ஒவ்வொரு இருதயத்தையும் உடைக்கக்கூடிய சம்மட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகளை வாழ்வாக்கி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாங்கள் அறிகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ நாங்கள் பெரிய இந்த மாதிரி காணிக்கைகளை பிரித்து நாங்கள் எங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த கிதியோன் ஊழியத்தில் இருக்கிற அனைவருமே அரசு ஊழியர்கள் தான், அனைவருமே தொழிலதிபர்கள் தான். அவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற நேரம், தங்களுக்கு கிடைக்கின்ற அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை இவ்விதமாக ஆண்டவருக்கென்று செலவழித்து அநேக நியூ டெஸ்டமென்ட் பைபிள் பிரிண்ட் பண்ணுவதற்கு, அச்சடிப்பதற்கு அதை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை ஒன்றையும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதற்கான தனியான ரசீது கொடுக்கப்பட்டு அந்த ரசீது உங்கள் பொது இடத்துல கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்டதான இந்த காரியத்திலே பங்கு கொள்ள உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி, கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீங்கள் இதை பங்கு கொள்ள நீங்கள் ஆர்வமுள்ள என்றால் நீங்கள் எங்களை அணுகலாம். இப்போதும் நாங்கள் 3 காரணங்களுக்காக உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒன்று, திறந்த வாசல் கிடைக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள்லாம் சிறு பிள்ளையால் படிக்கும்போது, நீங்கள்லாம் ஒரு சில சிறு பிள்ளையை படிக்கும்போது யார் வந்தாலும் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் வரவேற்பார்கள், கல்லூரியிலே வரவேற்பார்கள். ஆனால் இன்று ஒரு பெரிய மெயின் கேட்டு அடைக்கப்பட்டு நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், ஏன் வருகிறீர்கள், என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அது அவர்கள் பிடிக்கவில்லை என்றால் கதவை இழுத்து மூடிவிடுவார்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், திறவுண்ட வாசல் அடைபடும் முன் தேவனுடைய சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும். இன்றைக்கு பூட்டப்படுகின்ற கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் தேவன் உங்களை ஜெபத்துக்கு அழைக்கிறார். ஏனென்றால் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிற தேவன் நம்முடைய தேவன், ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த கிதியோன் மூலம் நீங்கள் இணைந்து செயல்பட விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் ஆர்வம் கொள்வீர்கள் என்றால் வருட சந்தாக 2100 இல்லை ஆயுள் முழுவதும் நாங்கள் இதுக்கு சந்தா செலுத்துகிறோம் என்றால் அது 25,000 நீங்கள் செலுத்தலாம். அதுக்கு உண்டான ரசீதும் அதுக்கு உண்டான எல்லா காரியங்களும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஏன், நம்முடைய வள்ளியூரில் தான் அந்த கேம்ப் இருக்கிறது. வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை 3 முறை நாங்கள் இங்கே கூடி விதமான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பாஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் மூலமாக நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, காணிக்கை கொடுத்து ஆத்தும ஆதாயம் நம்ம செய்யலாம். காரணம், ஒரு நியூ டெஸ்டமென்ட் ஒரு வீட்டுக்கு செல்லுமானால் ஒரு குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கணக்கில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வேத புத்தகம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கே இது வெறுமையாய் வரவில்லை. நாம் வாசிக்க கேட்டபடி இது சென்று அது என்ன செய்கிறது, விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி அதை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்குள் வந்து நம்ம இப்படி அழகா வெண்மையாக உட்காந்துருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் கலர் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கிறோம். பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று சொல்லுகிறேன். பரலோகமே மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்களும் அதில் ஒரு சிறு பங்கு வைக்கும்படி ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கும் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று பிள்ளை உள்ளத்திலே விதைக்கப்பட்ட அந்த வேத வசன விதைகள் பலன் கொடுக்கட்டும் ஆண்டவர். இந்த ஊழியங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து உழைக்க
ஜெபிக்க தியாகம் செய்ய நல்லுள்ளங்களை தொடர்ந்து தாரும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் கடந்து வந்த அருமையான தேவ மனிதர்களை குடும்ப ஆயக்கத்திர ஆசீர்வதி, அந்த ஊழியங்களை ஆசீர்வதியும். இதற்கான பல நிறைவாய் பெருகட்டும். பிள்ளைகள் அநேகம் ஆயிரங்களுமே காணட்டும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.